ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயத்தில் பாதி அளவு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அடுத்து புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு தக்காளியை போட்டு அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் பூண்டை வதக்குறோம். இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் இதில் வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு இது வதக்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு கப் அளவு துருவன தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையுமே அரைக்க போகிறோம். இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி கரைச்சல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவு ஆச்சி மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணுறோம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலை. இப்போது கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்ப செக் பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்ததும் இதில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு இதை மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் வரையிலும் வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. குழம்பும் பார்க்குறக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.